ஹாய், காம்ப்டன் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ காம்ப்டன் எஃபெக்ட்டும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மாதிரியே தான் ஒரு சில விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டுமே இஸ் அ ஃபோட்டான் எலக்ட்ரான் இன்ட்ராக்ஷன். ஓகேவா? ஃபோட்டான் எலக்ட்ரான் இன்டராக்ஷன் தான் ரெண்டுத்துலேயுமே வந்து இருக்கும். ஸோ இங்கே காம்ப்டன் எஃபெக்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு லோ அட்டாமிக் நம்பர் இருக்க, ஒரு கார்பன் எடுத்துக்கோங்களேன், அது வந்து 6. ஸோ லோ அட்டாமிக் நம்பர் இருக்க ஒரு மெட்டல் மேலே நான் வந்து ஒரு ஹை எனர்ஜி பார்ட்டிக்கல் விச் மீன்ஸ் ஒரு எக்ஸ்ரேஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ரேஸ் வந்து ஹை எனர்ஜி ஃபோட்டான்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹை எனர்ஜி ஃபோட்டானை நான் லோ அட்டாமிக் நம்பர் இருக்க ஒரு மெட்டல் மேலே இன்சிடெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே 2 விஷயம் நடக்கும். என்னென்னா, ஒன்று வந்து இதில் ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபோட்டான் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கேட்டர்ட் ஆகும். சரியா? ஸ்கேட்டர்ட் ஆகும்போது எனக்கு இன்சிடெண்ட் எனர்ஜியை விட ஸ்கேட்டர்ட் ஆகிற ஃபோட்டானோட எனர்ஜி வந்து எனக்கு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அதை இ ப்ரைம்னு எழுதுனா, ஸோ இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போது இந்த எனர்ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு திஸ் எனர்ஜி. பட் வந்து அது என்ன ஆகியிருக்கும், ரிமைனிங் எனர்ஜி என்ன ஆகிருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வெளியில் வந்து ஒரு சில எலக்ட்ரான்ஸும் வெளியில் வரும். அந்த எலக்ட்ரான்ஸை ரீகாயில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிருக்கும் அதனோட இன்னொரு போர்ஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இந்த போர்ஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, எனக்கு அனுப்புகிற எனர்ஜி வந்து அதாவது இன்சிடெண்ட் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த ஸ்கேட்டர்ட் எனர்ஜி. ஸோ இன்சிடெண்ட் ஆகும்போது எனக்கு எனர்ஜி அதிகமாக இருக்குது, ஸ்கேட்டர்ட் ஆகும்போது எனக்கு எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது. விச் மீன்ஸ் என்ன, எனர்ஜிக்கும் வேவ் லென்த்துக்கும் எனக்கு ரிலேஷன் தெரியும். இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூக்கு பதிலாக சி பை லாம்டான்னு போடலாம். ஸோ இப்போ எனர்ஜிக்கும் லாம்டாவுக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் வந்து ஒரு வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்க ஒரு பார்ட்டிக்கலை ஒரு ஃபோட்டான் பார்ட்டிக்கலை நான் இன்சிடெண்ட் பண்ணும்போது எனக்கு வெளியில் வர ஃபோட்டானோட வேவ் லென்த் வந்து அதிகமாக ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா எனர்ஜி அதிகமாக இருக்குன்றதால வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து இங்கே வெளியில் வர்றதுக்கு எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குன்றதால வேவ் லென்த் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், வேவ் லென்த்து கம்மியாக இருக்க ஒரு எக்ஸ்ரேவை நம்ம உள்ளே அனுப்பும்போது எனக்கு ஸ்கேட்டர்ட் ஆகிடு வெளியில் வர அந்த பார்ட்டிக்கலோட வேவ் லென்த் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். எஸ், இன்சிடெண்ட் வேவ் லென்த்தை விட வெளியில் வர வேவ் லென்த் எனக்கு ஹையராக இருக்குன்றது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஈவன் வந்து இங்கே எனர்ஜி அண்ட் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருந்தால் கூட நம்ம இது வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை நம்ம மீன் பண்ணி இந்த ஸ்கேட்ரிங்கை நம்ம வந்து ஒரு இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னு தான் சொல்லணும். எஸ், தேங்க்யூ.